ஹாய், இந்த வீக்கெண்ட் கொடிஷியா ஹால் தாங்க போயிருக்கோம். ஹால் சியில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு ரேம்ப் வாக் வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பண்ணுறாங்க. அவங்க வழியாக போன வீடியோ தான் இது. அவங்க ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எக்ஸிபிஷன் வந்துட்டு இது நெக்ஸ்ட் மந்த்து தாங்க போடுறாங்க. ஜூன் 9th to 12th சம்திங் ஏதோ இருக்குது. நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டுறேங்க, கரெக்டாக டீட்டெயில்டாக விசாரிச்சுட்டு. அந்த டிக்கெட்ஸ் இல்லாதவங்க வந்துட்டு திரும்ப போனாங்க. அது பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. பேபியெல்லாம் நிறையா பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஹால் சியில் தான் இது நடந்துச்சு. போகிற வழியில் நிறையா ஏரியாஸ் வந்து அழகழகாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஹஸ்பண்டோட மொபைலில் எடுக்கலாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாட்டியும் வாங்கி கேட்டு இது எடுக்கணும் அது எடுக்கணும்னு கேட்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. மேபி நம்ம ஏர்ன் பண்ணி நம்மளாக வாங்கும்போது அதனோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன். இதுக்காக ஐஃபோனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தாங்க. மொபைலில் வந்து எனக்கு அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோவா விருப்பம் இல்லைங்க. ஒரு வேளை மேபி ரொம்பவே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அப்போ வேணால் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற வீடியோவில் வந்து எடுக்கலாம். மேபி ரிங் லைட் போட்டு எடுத்தால் இன்னும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அவுட்டோரில் எடுக்கும்போது நல்லாவே இருக்குங்க. இன்டோருக்குள்ளே மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும். போயிட்டு ரிட்டன் வர வழியிலேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பேபிக்கு இந்த மேஜிக்கல் கார் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆர்டர் பண்ணி 6 months ஆச்சுங்க. பேபி இப்போ வரைக்கும் நல்லாவே ஓட்டிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இது ஓட்டு வர மாட்டாரன்ற டவுட் இருந்துச்சுங்க. அதனால் ப்ரூக்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஓட்டினாரு அப்படின்னா வாங்கி தரலான்றதுக்காக தான் கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ரேட் கேட்டப்போ 7,000 கிட்ட 8,000 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1,700க்கு இருக்குது, 1,900க்கு இருக்குது, 2,000க்கு இருக்குது. அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒர்த் இல்லைங்க. போதும் 1,700க்கு வாங்கினாவே போதுமானதாக தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த அமௌண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அவர் ஓட்டு வாரான்றது டவுட் இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம ஓட்டி பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஸ்டார்டிங்கில் லேக் அடித்தாலும் போக போக அப்படியே அவரை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டாரு. அது இது பண்ணுறது, காலை வச்சுட்டு ஓட்டுறது, சைடில் உட்காந்து ஓட்டுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தார். சரி, ஓகே, அவர் எங்கேஜ் ஆகிடுவார் அப்படின்றதுக்காக ஆர்டர் போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம பேபிஸ்க்கு வாங்கும்போது சும்மா ஏனோ தானோன்னு வாங்கிடக்கூடாதுங்க. நிறையா ஐட்டம்ஸ் நான் இதனால் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வாங்கி அது வாங்கிட்டு. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. அவர் அதை வச்சு விளையாடுவாரா, இது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து வாங்குகிறேன். மற்றபடி சைக்கிள் வந்து பேபிகிட்ட ஆல்ரெடி இருக்குது, கிஃப்டாக வந்தது. நாங்கள் பிரச்சனைக்குன்னு பெருசாக காஸ்ட்லியாக வாங்கினதுன்னு பார்த்தா இதுதான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் எதுவும் பெருசாக வாங்கலை. சைக்கிள் ஆல்ரெடி இருக்கனால சரி இது வந்து வீட்டுக்குள்ளே அவர் ஓட்டுவார் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கோம். சைக்கிள் அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருந்துச்சு. மேனுவல் இருந்துச்சு, அதை பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிட்டாருங்க. இப்போல்லாம் பேபி வந்து இதில் தான் சாப்பிட வராரு, குளிக்க வராரு எல்லாமே. சரி, எப்படியோ ஒன்று யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. இது வாங்கி 1 year ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே ஓட்டுறாரு. ஒரு சைடில் உட்காந்து ஓட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுக்கிறாரு. திரும்பி வச்சு ஓட்டுறது அந்த மாதிரி. பேபிக்கு பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். பர்த்டே வீடியோ வந்து இன்னுமே போடல. ஆனால் 6 months முடிய போகுது, 4 months முடிய போகுது. நான் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேங்க. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரேட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. ரேட்டு மறந்துட்டேன். நான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேங்க. மீஷோவில் தான் போட்டிருந்தோம். இப்போ வரைக்கும் இது நல்லா இருக்குங்க. வின்டர் டைமில் இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். பட் சம்மருக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பேபிக்கு December 15 பர்த்டேங்க. ஒரு 1 year வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் அப்போ ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். இப்போ வரைக்குமே நல்லா இருக்குங்க. நிறையா வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன், நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ